Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is ASHA Ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Is my audio and video clear? And எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes. Sorry for the குட்டி delay. Paid batch class முடிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Hi. So இதுல யாரெல்லாம் நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்களே இன்னைக்கு திரும்பவும் கிளாஸ்ல இருக்கீங்க? மேம் நான் நேத்தும் கிளாஸ்க்கு வந்தேன், இன்னைக்கும் கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஐம் ஃபைன்டா, தேங்க்யூ. மேம் நான் நேத்தும் கிளாஸ்க்கு வந்தேன், இன்னைக்கும் கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க 3 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, பிரபஞ்சன் இருந்தாங்க இல்லையா? சூப்பர்டா, சூப்பர். ஃபைன். ஸோ நேற்று நம்ம இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் 5 marks பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? இம்பார்ட்டன்ட் 5 marks பார்க்கலாமா? ரோசா, சாரிடா, ஐடி வந்து 3 ஆர்டிஸ்ட் தான் காட்டுது. ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி 𝑚𝑣SAT எக்ஸாம் பத்தி சொல்லிடுறேன். 𝑚𝑣SAT எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல? இப்ப லைவ்ல இருக்க பசங்க எல்லாரும் சொல்லுங்க. கீதா, நேத்தும் லைவ்ல இருந்தீங்க, சூப்பர். ஸோ 𝑚𝑣SAT எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, யாரெல்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, எழுதணுமா, எழுதுனா என்ன கிடைக்கும், இன்னும் எத்தனை பேருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ட் வாட் இஸ் யுவர் கன்சர்ன்? என்ன யோசிக்கிறீங்க, எதனால இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, இன்னும் பண்ணல, ஏண்டா, என்ன யோசிக்கிறீங்க? யாரெல்லாம் பண்ணலையோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இதனால என்ன கிடைக்க போகுதுன்னே தெரியல மேம், அதனாலதான் நான் பண்ணாம இருக்கேன், இல்ல எனக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லை, இது என்னது, ஆர் அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன் இருக்கா? பிரபஞ்சன், அமுதா, ரோஸ், பண்ணிடுவேன். சிலபஸ் வந்து உங்களுக்கு, நீங்க 11th பசங்க இல்லையா, அப்ப 11th ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு இந்த 𝑚𝑣SATலயும் வரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஹோல் புக் சிலபஸ், சரியா? ஆனா அதுக்காக நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காது, திஸ் இஸ் நாட் எ பப்ளிக் எக்ஸாம், இதை வச்சு உனக்கு கட் ஆஃப் எல்லாம் வர போறது கிடையாது, சரியா? யூ ஜஸ்ட் கோ அண்ட் அட்டெண்ட். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க, இப்போ நீயும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க கூட நீ அவங்கள விட பெட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா உனக்கு நிறைய கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும், லேப்டாப்போ இல்லை ஐபேடோ, இந்த மாதிரி, அதுவும் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அண்ட் இதை தாண்டி வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் சிங்கப்பூருக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதனால வந்து இது கம்ப்ளீட்லி ஃப்ரீங்கிறதுனால கிடைச்சா லக்கு, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் லாஸ் கிடையாது, நீ எந்த காசும் பே பண்ண போறது இல்லையே, சரியா? ஆஃப்லைன் ஒன்லியா? ஆமா, இப்போதைக்கு ஆஃப்லைன் தான், சென்டர்ஸ்ல தான். ஸோ பிரபஞ்சன், நீங்க எந்த ஊரு? சிஎம் டேலண்ட் எக்ஸாமா? கண்டிப்பாடா, நாங்க அதை பத்தி பாக்குறோம். ஸ்கூல் ஒர்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு பண்ணல டே, ஸ்கூல் ஒர்க்ஸ் அதை பார்த்து போயிட்டே இருக்குடா. 𝑚𝑣SAT எக்ஸாம் நீ என்ன பப்ளிக் எக்ஸாம் மாதிரி உட்காந்து படிக்கவா போற? இல்ல, இது சும்மா எழுதுற ஒரு எக்ஸாம் தானே, போய் ட்ரை பண்ணிட்டு வான்னு நாங்க சொல்றோம். காசு நீ பே பண்ண போறது இல்ல, சரியா? ஆல் இண்டியா லெவல்ல நீ நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்குது. அப்படி ஒருவேளை வரலன்னாலும் உனக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே, நீங்க எந்த காசும் பே பண்ண போறது இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறேன். புரியுதா? விழுப்புரம், ஓகே. அப்ப சென்னையில உங்களுக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்கோ அங்க நீங்க அட்டென்ட் பண்ணுங்க பிரபஞ்சன். பாண்டியில இல்லடா, சென்னையில இருக்கு, சென்னை தான் போயிடணும், சரியா? ஸோ சென்னையில உங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 6-7 சென்டர் இருக்கு. அண்ணா நகர் இருக்கு, ஆவடி இருக்கு, பெரம்பலூர் இருக்கு, சாரி அது என்ன, போரூரா? எஸ், அந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க போய் எழுதிக்கலாம், சரியா? ஃபுல் புக் படிக்கணும்ல? ஆமா, நீங்க அப்படியே வந்து எல்லா ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாமே எத்தனை நீங்க இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதுவீங்க. அப்புறம் ஏன் இந்த 𝑚𝑣SAT எக்ஸாமுக்கு இவ்வளவு பிகு பண்ணிக்கிற? சும்மா வந்து அட்லீஸ்ட் இங்கி பிங்கி பாங்கியாவது போட்டு எழுதிட்டு போ, சரியா? எஸ், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? 𝑚𝑣SAT எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஓகே? ஏன்னா உனக்கு இதனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுக்காக அதை மிஸ் பண்ண வேண்டாமே நான் சொல்றேன், சரியா? ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் 5 marksல புக் பேக்ல என்ன இருக்கு, புக் இன்சைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
கன்சர்ன் ஃபார் ஜேஇ எக்ஸாம்ஸ் ஒன்லி. அது பார்த்துக்கலாம்டா, ஜேஇ வரும்போது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் வரும். அண்ட் தென் வந்து நீ 11th தானே, 11th எழுத முடியாது. 12th நீ படிக்கும்போது டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் வரும். அதுக்கப்புறமா நீங்க ஸ்கூல் முடிச்ச அப்புறமா ஒரு எக்ஸாம் வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ புக் பேக்ல இருக்க ஒரு கொஸ்டின், ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் வித் டயக்ராம் இப்படியும் கேட்கலாம் இல்லையா? டிஸ்கிரைப் த மெக்கானிசம்ஸ் பை விச் ஹியூமன் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் அப்படியும் கேட்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சருக்கான கேள்விகள் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் ஏற்கனவே போன சண்டேவா இல்லை ஆகஸ்ட் 17 சண்டே வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த லைவை எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் ஏற்கனவே வந்து மேரத்தான்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். சரியா? நம்ம மேரத்தான் வச்சிருந்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மேரத்தான், அதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து எடுத்துட்டேன். அது எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? எஸ், I attended. Okay. ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் தாராளமா நீங்க ஜேஇ கோர்ஸ்ல சேரலாம். ஆமா, எம்ஏ/SAT எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்டும் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஜேஇ நீட் எல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் டீச் பண்ணணுமா வேண்டாமா? ஏற்கனவே நம்ம லெசன் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால அடுத்தடுத்த கொஸ்டின் போலாமா இல்ல டீச் பண்ணணுமா? சும்மா ஒரு ரீகால் பாத்திரலாமா? டக்குன்னு குவிக்கான ஒரு ரீகால் பாத்திரலாமா? எஸ். ஸோ ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், எனக்கு இதய துடிப்பு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ த ஹார்ட் இன் ஹியூமன் இஸ் மயோஜெனிக். மயோஜெனிக் ஹார்ட்னா என்ன அர்த்தம்? மசில்ஸ் தான் வந்து இந்த ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணுது. ஸோ வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட். மயோஜெனிக் இருக்கு, நியூரோஜெனிக் இருக்கு. நியூரோஜெனிக்னா நியூரான்ஸ் தான் வந்து ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணும். நம்மளோட ஹார்ட் வந்து மசில்ஸ் தான் இனிஷியேட்டே பண்ணுது, தொடக்கி வைக்குது. அப்போ எந்த டைப் ஆஃப் மசில்ஸ் எனக்கு தொடக்கி வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஹேவ் SA நோட், சைனோ ஏட்ரியல் நோட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா, அதுதான் SA நோட். ஸோ அந்த SA நோடு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், பேஸ் மேக்கர்னு சொல்றோம். வை? பிகாஸ் அதுதான் நம்மளோட ஹார்ட் பீட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து the heart in humans is myogenic, which is called as cardiomyocytes. So myo அப்படின்னா மசில்ஸ், சைட்ஸ்னா செல்லு, கார்டியோனா ஹார்ட். ஸோ ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் செல்ஸ் தான் இனிஷியேட் பண்ணுது. ஓகேவா? கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை இனிஷியேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் யூ ஹேவ் டு ட்ரா. அண்ட் அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 5 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். இப்போ இதில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சைனோ ஏட்ரியல் நோட், அதாவது SA நோட் தான் என்ன பண்ணுது, இந்த ஹார்ட் பீட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது, இனிஷியேட் பண்ணி வைக்குது. சரியா? தென் அங்கிருந்து அடுத்த சிக்னல் எங்க வரும்? AV நோடு, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வரும். ஸோ இந்த SA நோடு எங்க இருக்கு? நம்மளோட ரைட் ஏட்ரியம்ல டாப்ல இருக்கு. அங்கிருந்து அந்த சிக்னல் அடுத்து எங்க வரும்? இந்த அதே ரைட் ஏட்ரியம்ல கொஞ்சம் வந்து லெஃப்ட் சைடு தள்ளி இருக்கிறது தான் இந்த AV நோட். ஸோ அங்கதான் வந்து எனக்கு சிக்னல் பாஸ் ஆக போகுது. இது செகண்ட். அடுத்து இந்த AV நோடு இந்த ஏட்ரியாவையும் வென்ட்ரிகல்ஸையும் கனெக்ட் பண்ற இடத்துல இருக்கு. ஸோ நடுவில் இருக்கு. நெக்ஸ்ட் இது எங்க போகுதுன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகுது. பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இந்த AV நோட்ல இருந்து இப்படியும் இந்த சைடும் பிரியுது இல்லையா, இதுதான் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஸோ இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது. சரியா? திஸ் இஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ். அடுத்து அங்கிருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு போகுது. ஸோ புர்கின்ஜி ஃபைபர்ஸ் எங்க இருக்கு? இந்த சைடும் இந்த சைடும். ஓகே. ஸோ மேல இருந்து வரக்கூடிய சைனோ ஏட்ரியல் நோட்ல இருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் ஃபர்ஸ்ட் AV நோடுக்கு போகுது. AV நோட்ல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வருது. தென் அங்க இருந்து சைட்ல புர்கின்ஜி ஃபைபர்ஸ் போகுது. அப்பதான் இந்த வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. சரியா? அடுத்து on the left side of the right atrium, right atrium ஓட left sideல தான் எனக்கு AV node என்னது auriculoventricular node வந்து இருக்கு. ஸோ இந்த கார்டியாக் செல்ஸ் எல்லாமே ஒரு ரிதமிக் கான்ட்ராக்ஷன் நடக்குது. சரியா? ரிதமிக் கான்ட்ராக்ஷன்னா என்ன?
இஷ்டத்துக்கும் நடக்காம கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கும் ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுக்கும் ஒரு ஈவன் டைம் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த எஸ்ஐனோட என்ன சொல்றோம்? பேஸ் மேக்கர் செல்ஸ் ஆர் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் அந்த ஹார்ட்டை எவ்வளவு தடவை துடிக்கணும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போகுது. இந்த செல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ரைட் சைனோஏட்ரியல் நோட்ல இருக்கு, ஆர் which is also called as pacemaker. Two special cardiac muscle fibers originate from the auriculoventricular node. அந்த AV நோட்ல இருந்து நெக்ஸ்ட் ரெண்டு ஃபைபர்ஸ் பிரியுது இல்லையா, அது என்னது? இட் இஸ் bundle of His. அதுக்கு பேர் என்னது? bundle of His. இதை என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் இந்த வென்ட்ரிகல்ஸ் தாண்டி கீழே வருது. ஸோ இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வழியா கீழே வருது. தென் இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் கூட அட்டாச்சா இருக்கு. சரியா? பேஸ் மேக்கர் செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட்னா என்னது? கரண்ட் ஷாக் அடிச்சா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் எக்ஸைட்டேஷன் மோடுக்கு போகுது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சிக்னல், எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு சிக்னல் வந்து பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த செல்ஸ் வந்து எக்ஸைட் ஆகணும், தென் அங்க இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகணும். ஸோ பாஸ் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் எனக்கு டீபோலரைஸ் ஆகுது. டீபோலரைஸ்னா என்ன மேம்? இப்போ பேசிக்கலி ஒரு ஹார்ட் மசில் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் த இன்சைட் ஆஃப் த ஹார்ட், திஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் த ஹார்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹார்ட்டுக்கு வெளியே இமேஜின் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ரெஸ்டிங் பொசிஷன்ல. சரியா? இப்போ இது என்ன ஆகுது? எனக்கு சிக்னல் வருது. ஸோ திஸ் இஸ் டியூரிங் த ரெஸ்டிங் பொசிஷன். கான்ட்ராக்ஷன் எதுவுமே நடக்காம ரிலாக்ஸேஷனா இருக்கும்போது. இப்போ கான்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அததான் என்ன சொல்றோம்? டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டீபோலரைசேஷன் அப்ப என்ன ஆகுது? அதே ஹார்ட் மசில், ஓகே, அண்ட் அதே அவுட் சைட், அதே இன்சைட். இப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல எனக்கு ஒரு சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க என்ன ஆகும்? சைன்ஸ் எனக்கு ரிவர்ஸ் ஆகும். மற்றதெல்லாம் எப்பவும் போல சிமிலரா தான் இருக்கும். ஓகே, எங்க எனக்கு சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு? சைன்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு போலரைசேஷன், இது டீபோலரைசேஷன். அப்படியே சைன்ஸ் வந்து மாறுது. ஓகேவா? விச் மீன்ஸ் சிக்னல் இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்ப அடுத்து இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் மட்டும் கான்ட்ராக்ட் ஆனா பத்தாது, அடுத்தடுத்து எல்லா மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு வரும், தென் அங்கிருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு வரும், தென் அங்கிருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு வருது. அப்ப எல்லா மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றப்போ ஸோ இந்த சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த செல்ஸுக்கு போய்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்ப அந்த மாதிரி போகும்போது வாட் ஹேப்பன்ஸ்? இமேஜின் இப்ப இந்த இடத்துல இருந்த சிக்னல், இங்க இருந்த சிக்னல் அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது என்ன ஆகுது? இங்க திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிடும். பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அப்படி ரிவர்ஸ் ஆயிடும். பக்கத்துல இருந்த செல்ஸ் இப்ப என்ன ஆகுது? திரும்ப அதே சேஞ்சஸ் நடக்குது. மற்றதெல்லாம் எப்பவும் போல நார்மலா இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்போ இங்க இருந்து சிக்னல் அடுத்து போயிடுச்சு. இப்போ சிக்னல் வந்து கரண்ட்லி இங்க இருக்கு இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இது ரீபோலரைஸ் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு? ரீபோலரைஸ். திரும்ப சிக்னல் வந்து எப்போ போல ஆயிடுச்சு. இது போலரைசேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு, போலரைஸ்டா தான் இருக்கு. எனி டவுட்ஸ்? Any doubts here? ஸோ இப்படிதான் சிக்னல் பிட்டு பிட்டா அடுத்தடுத்து பிட்டுக்கு வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்படிதான் ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சிக்னல் பாஸ் ஆன் ஆக போகுது. சரியா? இப்போ minimum potential is required to activate the voltage gated calcium channels that cause rapid depolarization. இப்போ இந்த மசில்ஸ்ல depolarization நடக்கணும்னா, டீபோலரைசேஷன்னா என்ன? இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கிறது தான் டீபோலரைசேஷன்.
ஸோ இது நடக்கணும்னா எனக்கு ஒரு மினிமமான ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்படுது, வோல்டேஜ் வந்து தேவைப்படுது. அதுதான் எனக்கு இந்த கால்சியம் சேனல்ஸை ஆக்டிவேட் பண்ண வச்சு கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? எஸ், த பேஸ் மேக்கர் செல்ஸ் ரீபோலரைஸ் ஸ்லோலி வயா பொட்டாசியம் எஃப்ளெக்ஸ். ஸோ இந்த K+ அயான்ஸ் வந்து வெளியே போகும்போது, எஃப்ளெக்ஸ்னா இட் இஸ் கோயிங் அவுட் சைட். ஸோ பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே போகும்போது என்ன ஆகுது? திரும்ப ரீபோலரைஸ் ஆகுது. ரீபோலரைஸ்னா என்னது? பழைய நிலைமைக்கு வந்துருது இல்லையா? மாறின அந்த செக்மெண்ட் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? ஓல்டு ஸ்டேட்டுக்கு, பழையபடி வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேரு ரீபோலரைசேஷன். புரிஞ்சுதா? புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னா இது ஒண்ணு மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? மற்ற எல்லாமே புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கு. பார்க்கலாமா? ரெடியா? எனி டவுட்ஸ்? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாம இருக்கீங்க? எவ்ரிவன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாராவது இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன். After completing zoology and botany 7th and 8th lesson, will you give us revision from 1st to 5th lesson? ஃபர்ஸ்ட் அதை முடிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு பார்ப்போம் ஆயிஷா. சரியா? பாட்னில நம்ம இன்னும் 6th லெசனே ஸ்டார்ட் பண்ணல. ஜுவாலஜில தான் நம்ம 7th லெசன் வரைக்கும் வந்திருக்கோம். இனி அடுத்து நம்ம பாட்னில 6 முடிக்கணும், 7 முடிக்கணும். சரியா? டைம் இருக்கான்னு பார்ப்போம். ஆமா, ஹார்ட்டோட டயக்ராம் வந்து டிரா பண்ணணும்டா. இப்போ புக்கிங் சைட் கொஸ்டின்ல நீங்க எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி போலாமா? ஸோ எத்தனை பேர் வந்து இசிஜியை நேரில் பார்த்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம அம்மா அப்பாக்கோ இல்லை பாட்டி தாத்தாக்கோ இந்த இசிஜி மிஷினை வச்சிருப்பாங்க. அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? பிரபஞ்சன், ஓகே. பார்த்தது இல்ல, ஓகே. சரி, இப்ப இசிஜி போலாமா? கீதாவும் பார்த்திருக்கீங்க, ஓகே. சோ பார்க்காதவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ஒரு பேஷண்ட்டா அட்மிட் ஆகிறோம்னா இந்த மாதிரி நம்மளோட செஸ்ட்ல சில எலக்ட்ரோட்ஸை வைப்பாங்க. இதுதான் இசிஜி. சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, போயிட்டு நம்மளோட ஹார்ட் பீட்டை அனலைஸ் பண்ணும். நார்மலாக தான் இருக்கா இல்லை ரொம்ப வேகமாக துடிக்குதா அப்படின்னு அந்த ஹார்ட்டோட மொத்த ஆக்டிவிட்டியுமே இதுதான் வந்து அனலைஸ் பண்ண போகுது. அனலைஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு கிராஃபை கொடுக்கும். சரியா? ஸோ இந்த கிராஃபை வச்சுதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நர்ஸும் டாக்டரும் நம்மளுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஹார்ட் டிசீஸ் நிஜமாவே இருக்கா இல்லை எந்த டிசீஸும் இல்லையா, நார்மல் தானா அப்படிங்கிறத இந்த கிராஃப் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாமா? ஸோ இதுதான் இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதுதான் இசிஜி. ஸோ எலக்ட்ரோ கார்டியோகிராம் இஸ் a simple test that records the electrical activity of the heart over a period of time using electrodes placed on the skin, arms, legs, chest. ஸோ இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் வந்து என்ன பண்ண போகுது? ஹார்ட்டோட பீட் பண்றது, கான்ட்ராக்ட் ஆகிறதும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதும் இது கரெக்டா ஒரு கிராஃப்ல மாத்தி கொடுக்குது. ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை இது மானிட்டர் பண்ணுது. சரியா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்றதுக்கு நம்மளோட பாடியில, கையில, காலில், செஸ்ட்ல, ஸ்கின்ல எல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸை ஒட்ட வச்சிருவாங்க. ஸோ இது மூலியமா தான் வந்து என்ன பண்ண போகுது? செஸ்டோட ஆக்டிவிட்டியை அது வந்து இது பண்ண போகுது. வாட் இஸ் இட்? ரெக்கார்ட் பண்ண போகுது. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? எனி டவுட்ஸ்? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப அடுத்து it records the changes in the electrical potential across the heart during one cardiac cycle. so ஒரு cardiac cycle அப்படினா ஒரு contraction, ஒரு relaxation. சரியா? ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிக்கல்ஸும் எல்லாமே சேர்ந்து அந்த 4 சேம்பர்ஸும் ஒரு தடவை கான்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை ரிலாக்ஸ் ஆகிறது. அதுதான் ஒன் ஹார்ட் பீட்.
சரியா? ஒன் கார்டியாக் சைக்கிள். ஸோ இந்த கார்டியாக் சைக்கிள்ல எங்கிருந்தெல்லாம் எனக்கு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? அந்த பொட்டன்ஷியலை வச்சுதானே கான்ட்ராக்ஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மினிமம் பொட்டன்ஷியல் இருந்தாதான் கால்சியம் சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகி டீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். டீபோலரைசேஷன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? The special flap of muscle which initiates the heartbeat is known as sino-auricular node or SA node, sino-atrial node அப்படின்னு சொல்லலாம். ஏட்ரியம்னாலும் சரி ஆரிக்குலார்னாலும் சரி ஒண்ணுதான். சரியா? ஸோ இதுதான் என்ன பண்ணுது, நம்மளோட ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணி கொடுக்குது, ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, அந்த சைனோ-ஏட்ரியல் நோட் ஆர் சைனோ-ஆரிக்குலார் நோட் எங்க இருக்கு? இது ரைட் சைடா? இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம். இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சரியா? சோ இப்போ இந்த ரைட் ஏட்ரியம்ல இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்கும்? சைனோ ஏட்ரியல் நோட், SA நோட் இருப்பாங்க. சரியா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து இங்க இருந்து எங்க வரும்னா அதே ரைட் ஏட்ரியம்ல இந்த சைடு இருக்கக்கூடிய AV நோடுக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய AV நோடுக்கு வரும். மேபி நான் வேற கலர்ல போட்டுறவா? இந்த இடத்துல இருக்கக்கூடியது SA நோட் அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது AV நோட். சரியா? அண்ட் இங்க இருந்து இங்க இருக்கக்கூடியது இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம்ல, ரெண்டு வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய செப்டம்ல இருக்கக்கூடியதான் என்னவா இருக்கும்? பண்டில் ஆஃப் ஹிஸ். ஹிஸ்ங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, அதனால இதுக்கு பேரு பண்டில் ஆஃப் ஹிஸ். அடுத்தது தோ இந்த ஏரியாலையும் இந்த ஏரியாலையும் இருக்கக்கூடியதான் என்னது? புர்கின்ஜி ஃபைபர்ஸ். சோ இங்க ஃபர்ஸ்ட் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது, செகண்டா AV நோடுக்கு வருது, AV நோட்ல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு வருது, பண்டில் ஆஃப் ஹிஸ்ல இருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு வருது. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். சரியா? இப்போ இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட சார்ட். ஸோ சைனோஏட்ரியல் நோட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு அங்கிருந்து டைரக்டா AV நோடுக்கு வருது, செகண்ட் AV நோட்ல இருந்து இங்க பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு வருது. சரியா? தென் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ இந்த வேவ் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? வேவ் மாதிரி, அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் சிக்னல் பாஸ் ஆகி அது வேவ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆனோடனே மறுபடியும் செகண்ட் சிக்னல் வரும், திரும்ப தேர்ட் சிக்னல், திரும்ப ஃபோர்த் சிக்னல். ஒவ்வொரு சிக்னலுமே இந்த மாதிரி அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் ஆஸ் அ வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன் த ஹார்ட். Okay, the waves of ECG are due to depolarization, not due to the contraction of the heart. So இந்த depolarization தான் contraction நான் எதுக்காக சொன்னேன்னா நீங்க வந்து குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக. பட் பேசிக்கலி ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகிறத ECG மெஷர் பண்றது கிடையாது. அந்த செல் மெம்பரேனுக்கு நடுவில் அந்த சைன்ஸ் வந்து மாறுது இல்லையா, அந்த டீபோலரைசேஷனை தான் ECG வந்து நோட் பண்ணுது, அந்த பம்ப் ஆகிறத கிடையாது. சரியா? சைன்ஸ் மாறினா அந்த பம்ப் ஆகிறது நடக்கும், பட் ECG அந்த பம்ப் பண்றத கால்குலேட் பண்றது கிடையாது. அந்த சைன்ஸ் மாறி டீபோலரைஸ் ஆகிற அந்த ஈவெண்ட்டை தான் கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரு கிராஃபா கொடுக்குது. சரியா? This wave of depolarization occurs before the beginning of contraction of the cardiac muscle. அப்ப இந்த depolarization எப்ப நடக்கும் நான் சொன்னேன்? கான்ட்ராக்ஷன் நடக்கணும்னாலே அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் கிடைக்கணும். அப்ப இது எப்ப நடக்குது? அட் த பிகினிங் ஆஃப் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேவ் வந்து வருது. சரியா? நார்மல் ECGல 3 வேவ்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் P வேவ், செகண்டா QRS காம்ப்ளெக்ஸ், தேர்டா T வேவ். இப்ப இந்த ஒவ்வொரு வேவும் நம்மளுக்கு என்ன சொல்லுது ஆர் வாட் இஸ் இட் டினோட்டிங் அப்படிங்கறத பார்க்கலாமா? ரெடியா? எஸ், ஷால் வி? சோ இப்ப இந்த P வேவ் என்ன அர்த்தம்? P வேவ்னா என்ன? இட் இஸ்
ஏட்ரியல் டீபோலரைசேஷன். மேல இருக்கக்கூடிய 2 சேம்பர்ஸ்ல அந்த சைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ரெஸ்டிங் பொசிஷன்ல எப்படி இருக்கணுமோ அதை விட்டு ஆப்போசிட்டா மாறுது. அதுதான் ஏட்ரியல் டீபோலரைசேஷன். பார்க்கலாமா? சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க, சிஎஸ்க்கு கிளாஸ் நடத்துங்க, சிஎஸ்ல கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா சிஎஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆளு கிடையாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா புடிச்சு கொடுங்க. சரியா? ஆமா, டீபோலரைசேஷன் தான் சேஞ்சிங் ஆஃப் சைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் அ ஸ்மால் அப்வர்ட் வேவ். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வேவ் மாதிரி தான் இருக்கும். இதோ இவ்வளவுதான் பிகே, ரொம்பலாம் மேல வராது. சரியா? and it indicates the depolarization of atria. so அந்த மேல இருக்கிற 2 சேம்பர் கான்ட்ராக்ட் ஆகிறதே இது சொல்லல. கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சைன் வந்து மாறுது இல்லையா, அதை தான் இந்த p wave சொல்லுது. புரிஞ்சுதா? this is the time taken for excitation to spread through the atria from SA node. SA node ல இருந்து அந்த ஏட்ரியா வழியா ஏவி நோடுக்கு அந்த சிக்னல் போகணும் இல்லையா, அப்ப அந்த ஏட்ரியா வழியா சிக்னல் போகும்போது அங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, அங்க சைன்ஸ் மாறுமா? அப்ப அதை தான் இது வந்து என்ன பண்ணுது, அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு கிராஃபா கொடுக்குது. கான்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஏட்ரியா லாஸ்ட் ஃபார் 0.08 இருந்து 0.1 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது இருக்கும். ரொம்ப கம்மியான டைம்ல பிளஸ் கம்மியான பொட்டென்ஷியல் அப்படிங்கறதுனால ரொம்ப சின்ன கர்வ் தான் இருக்கு. சரியா? atrial depolarization, it is initiated by SA node and இதனால தான் எனக்கு P wave cause ஆகுது. சரியா? அடுத்து போலாமா? அருண் கிருஷ்ணா, வேதாந்து நீட் தமிழ் சேனல் பாருங்கடா. அங்க உங்களுக்கு வந்து நீட்டை டீச் பண்றதுக்குன்னே 3 ஸ்டாஃப் இருக்காங்க. பிரமிளா மேம் உங்களுக்கு தெரியும், புதுசா சுபாஷ் சார் அண்ட் பிசிக்ஸ்க்கு ஒரு சார் வந்திருக்காரு, அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சரியா? சரி, இப்போ PQ இன்டர்வல். ஸோ இப்போ வந்து P வேவ் பார்த்தோம் இல்லையா, P வேவ்ங்கிறது இதை பத்தி மட்டுமே பார்க்குறோம். இப்போ Pக்கும் Qக்கும் நடுவில் அது இந்த வேவ் இருக்கு இல்லையா, அது என்னது? இட் இஸ் AV நோட் டிலே. SA நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு சிக்னல் AV நோடுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பார்க்க போறோம். இட் இஸ் த ஆன்செட் ஆஃப் P வேவ் to the onset of QRS complex. P wave ல இருந்து QRS complex ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல், அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். This is from the starting of depolarization of the atria to beginning of ventricular depolarization. இப்ப என்ன ஆகுது, SA நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆன சிக்னல் AV நோடுக்கு வர்றதுக்குள்ள மேல இருக்கக்கூடிய 2 ஆரிக்கல்ஸும் ஆர் 2 ஏட்ரியாவும் டீபோலரைஸ் ஆகி கான்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா. அடுத்து இந்த AV நோட்ல இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் வரும்போது என்ன ஆகும், பண்டில் ஆஃப் ஹிஸ் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் எல்லாம் வரும்போது கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ்ல அந்த சைன்ஸ் எல்லாம் மாறி அது கான்ட்ராக்ட் ஆகும். இப்ப அங்கிருந்து இது வரைக்கும் நடக்கிறது மொத்தமுமே வந்து என்னதான், இந்த PQ இன்டர்வல். சரியா? எங்க ஸ்டார்ட் ஆகுது, மேல இருக்க 2 சேம்பர்ஸ் டீபோலரைஸ் ஆகிறதுல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்க வென்ட்ரிகல்ஸ் டீபோலரைஸ் ஆகிற வரைக்கும் இருக்கிறது தான் இந்த PQ இன்டர்வல். சரியா? It is the time taken for the impulse to travel from atria to the ventricles. மேல இருக்க 2 சேம்பர்ல இருந்து கீழே அந்த bundle of hissக்கும் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வர்றதுக்கு 0.112 ல இருந்து 0.21 செகண்ட்ஸ் ஆகுது. அப்ப அதுதான் PQ இன்டர்வல். It is the measure of AV conduction time. So ஆரிக்கல்ஸ்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு கண்டக்ட் ஆகிற அந்த டைம் தான் Pக்கும் Qக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்வல். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு டீபோலரைசேஷனுமே இருக்காது இல்லையா. ஜஸ்ட் அந்த வேவ் வந்து சென்ட் ஆகுது ஆரிக்கல்ஸ்ல இருந்து அடுத்த வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும்போது ஒரு சின்ன டிலே இருக்கு, அதுதான் இது. ஸோ கிராஃப் எனக்கு தெரியாது. சரியா? அடுத்து போலாமா? ஐ எம் சாம்வேல், புக் இன்சைட் 5 மார்க். இப்போ நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இது புக் பேக்கா? ஸ்பேன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, இது என்ன புக் பேக்கா? இது புக் இன்சைட் கிடையாதா? இப்ப நம்ம என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், என்ன சாப்டர், அதாவது தெரியுமா? ரியலைஸ் பண்றீங்களா? அது
எதுவுமே பாக்குறது இல்ல, சும்மா வந்துட்டு சொல்ல வேண்டியது. சரி, அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ். QRS காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். கீழே இருக்கக்கூடிய 2 சேம்பர்ஸும் வென்ட்ரிகல்ஸ்லயும் எனக்கு அந்த சைன் மாறுது இல்லையா, அதை தான் இந்த QRS காம்ப்ளெக்ஸ் சொல்லுது. There is no separate way for atrial repolarization. இப்போ மேல இருக்க சிக்னல் எல்லாம் கீழே வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துட்டா வென்ட்ரிகல்ஸ்ல அந்த சிக்னல் கண்டக்ஷன் நடக்கும். இப்போ ஆரிக்கல் திரும்பவும் ரிவர்ஸ் ஆகுமா? சைன்ஸ் எல்லாம் அப்படியே பழைய மாதிரி மாறுமா? அதுதான் ரீபோலரைசேஷன். ஆனா அதுக்குன்னு தனியா வேவ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிற ஒரு ப்ராசஸ். மேல இருக்க வேவ் கீழே வந்ததுக்கு அப்புறமா கீழே எனக்கு அந்த வேவ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், மேல அது ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கும். அப்ப இது ரெண்டுல எது ரொம்ப பெரிய விஷயம், எது எனக்கு ஒரு கிராஃபா காட்டும் அப்படின்னா கீழே இருக்க வென்ட்ரிகல் டீபோலரைசேஷன் தான் காட்டும். மேல இருக்கக்கூடிய ரீபோலரைசேஷன் எனக்கு ஒரு வேவா, ஒரு கிராஃப்ல ஒரு பீக்கா வராது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு பொட்டென்ஷியல் அதிகம்? இந்த கீழே இருக்கக்கூடிய வேவ் ஸ்ப்ரெட் ஆகும் போது தான் அதை வந்து ஒரு கிராஃப்ல ஒரு பீக்கா காட்டும். இதை கம்பேர் பண்ணும்போது அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் வேவ் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ there is no separate wave for atrial repolarization in the ECG. Atrial depolarization occurs simultaneously with the ventricular depolarization. So ventricles எனக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னல் பாஸ் ஆகுது இல்லையா, அதுதான் depolarization. So இதுவும் ஏட்ரியல் டீபோலரைசேஷனும் சைமல்டேனியஸா நடக்குது. ஓகே, the normal QRS complex வந்து எப்படி நடக்கும்? 0.06 இருந்து 0.09 செகண்ட்ஸ் வரைக்கும் நடக்கும். ஆனா இந்த Pயோட Q பாருங்க, Pயோட வேவ் பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. and also கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. QRS வந்து இவ்வளோ பீக்குக்கு போகுது, at the same time it is very narrow. இந்த கேப்பையும் பார்க்கும்போது it is very narrow. ஏன் இப்படி? ஏன்னா ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வரும்போது எனக்கு அவ்வளவா எனர்ஜி தேவைப்படாது. ஓகே, கிராவிட்டியோட ஹெல்ப்னால அது தானா ஈஸியா வந்துருது. ஸோ அவ்வளவா எனக்கு வந்து ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகணும், கான்ட்ராக்ட் ஆகி மட்டும்தான் அந்த பிளட் அனுப்பணும்னு இல்லை. கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் நடந்தாலே மற்ற பிளட் எல்லாம் கிராவிட்டியோட ஃபோர்ஸ்னால தானாவே கீழே இருக்கக்கூடிய 2 சேம்பர்ஸ்க்கு வந்துடும் இல்லையா? ஸோ அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ்ல என்ன ஆகுதுன்னா வென்ட்ரிகல்ஸ் அப்படி கிடையாது, செம்மையா பம்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க கீழே இருந்து மேல அனுப்புறீங்க, இட் இஸ் லைக் சென்டிங் a ராக்கெட். ஓகே, ராக்கெட்டை நீங்க அனுப்பும் போது கிராவிட்டிய நீங்க பீட் பண்ணி தான் அந்த ராக்கெட்டை ப்ரொபல் பண்ண வைக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸையும் தாண்டி ராக்கெட்டை நீங்க மேல சோலார் சிஸ்டம்க்கு அனுப்பும் போது அதை விட அதிகமான ஃபோர்ஸை நீங்க கொடுக்கணும். ஸோ ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது அதிக ஃபோர்ஸ் வருமா, இல்ல வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது அதிக ஃபோர்ஸ் வருமா? அதுதான் ரீசன். ஏன் P வேவ் இவ்வளோ சின்னதா இருக்கு, QRS இவ்வளோ பெருசா இருக்குன்னா அதுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியான விஷயத்துக்கும் கஷ்டமான விஷயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. திஸ் இஸ் திஸ். அருண் கிருஷ்ணா, நான் என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா? அடுத்து போலாமா? எஸ். ஸோ QRS காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனா இருக்கும். அதாவது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகுது இல்லையா ஒரு வேவா, அதுதான் இந்த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் which is QRS காம்ப்ளெக்ஸ். இப்ப இந்த டைம்ல சைமல்டேனியஸா என்ன ஆகுது? ஏட்ரியம் ரீபோலரைஸ் ஆகுது, அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கான்ட்ராக்ஷன்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ சைன்ஸ் அப்படியே உல்டாவா மாறுது. சரியா? டீபோலரைசேஷன் மட்டும் புரியல. ஏன் புரியலன்னா பவதாரணி நான் சயின்ஸ் சேஞ்ச் பத்தி சொல்லும் போது நீங்க இந்த லைவ்ல இல்ல, பாதி லைவ்ல வந்தா டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் புரியாது. ஏன்னா அதை நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வரலாமா? ஓகேவா? அதை பார்த்துட்டு வாங்க. இப்ப இந்த QRS காம்ப்ளெக்ஸ் ஏன் ரொம்ப ஷார்ட்டா நேரோவா இருக்கு P வேவை விட? ஏன்னா இந்த டீபோலரைசேஷன் பொக்கினி ஃபைபர்ஸ் வழியா ஸ்ப்ரெட் ஆகும்போது அது ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணுது.
Okay, prolonged QRS wave indicates there is a delayed conduction through the ventricles, often caused due to ventricular hypertrophy or due to a block in branches of the bundle of his. இப்ப QRS wave வந்து இவ்வளோ சின்னதா இல்லாம கொஞ்சம் பெருசா அது இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது வந்து இவ்வளோ பெருசா வருதுன்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஸ்லோவா நடக்குது. என்ன ஸ்லோவா நடக்குது? வேவ்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆரிக்கல் இருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக் இருக்கிறதுனால வேவ்ஸ் ஸ்லோவா தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து எஸ்டி செக்மெண்ட். இப்ப QRS முடிஞ்சிருச்சு. எஸ்ல இருந்து டி வரக்கூடிய இந்த இன்டர்வல்ல என்ன ஆகும்? It lies between QRS complex and T wave. And இந்த இடத்துல என்ன ஆகுது? It is the time during which all regions of ventricle are completely depolarized. So ventriclesல ஃபுல்லாவே எனக்கு அந்த wave வந்து spread ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகும்? Contraction வந்து நடக்க ஆரம்பிக்கும். And it reflects the long plateau phase before the repolarization. So ventricles வந்து contract ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க phase தான் depolarization. So அது ஃபுல்லா spread ஆயிடுச்சு சிக்னல் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த S and T phase. சரியா? இப்ப இந்த T என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் ventricles வந்து எனக்கு repolarize ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சிக்னல்ஸ் இருந்ததோ அதே மாதிரி வருது. அதுதான் T wave. So which is ventricular repolarization. So it represents ventricular repolarization. The duration of the T wave வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் லாங்கரா இருக்கு. QRS complex விட T wave ஓட duration is little longer because repolarization takes simultaneously throughout the ventricles depolarization. Ventricular depolarization முடிஞ்ச உடனேயே எனக்கு அது ரிலாக்ஸ் ஆகி அந்த சைன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்போ இது சைமல்டேனியஸா நடக்கிறதுனால இது ஒரு வேவா வந்திருக்கு. பிளஸ் அட் திஸ் டைம் இந்த வென்ட்ரிகல்ஸ் ரீபோலரைஸ் ஆகும்போது வேற எந்த ஈவெண்ட்டும் நடக்கல. அதனால இட் இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் அ கிராஃப். ஆனா ஏன் மேம் ஆரிக்கல்ஸ் ரீபோலரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கிராஃபா வரலன்னா அட் த சேம் டைம் சைமல்டேனியஸா எனக்கு வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடந்திருக்கு. அந்த கிராஃப் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஒரு பீக்கா வரல, ஒரு வேவா காட்டல. சரியா? இப்ப இந்த டி வேவோட டியூரேஷன் என்ன? 0.3 ல இருந்து 0.4 செகண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஈவென்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு கேட்டாலும் இதே தான் நீங்க எழுத போறீங்க. வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா சிஸ்டோல் டயாஸ்டோல்னு பேசும்போது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை பத்தி பேசுறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இசிஜில ஃபுல்லா பார்த்தது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பத்தி கிடையாது. கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வேவ்ஸ் பாஸ் ஆகிறது which is depolarization. தென் கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அது திரும்பவும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சைன்ஸ் மாறுறது, அது ரீபோலரைசேஷன். அப்ப அந்த சைன் சேஞ்சை மட்டும்தான் நம்ம இசிஜில பார்க்க முடியும். கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்க we are noting down contraction and relaxation. சரியா? சேம்பர்ஸ் வந்து எனக்கு பிளட்டால ஃபில் ஆகும் போது அதுக்கு பேர் ரிலாக்ஸேஷன். அதுவே பிளட்டை வெளியே பம்ப் பண்றதுக்காக அது சுருங்கும் போது அதுக்கு பேர் கான்ட்ராக்ஷன். சரியா? அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை தான் இந்த கார்டியாக் சைக்கிள்ல நம்ம பார்க்க போறோம். ரெடியா? பார்க்கலாமா? ரெடியா? எஸ் பசங்களா? ஸ்டேஜஸ் ஆஃப் இசிஜி டயக்ராம் டிரா பண்ணணுமா ஒரு கிராஃப் ஆஃப் அ நார்மல் இசிஜி டிரா பண்ணணுமா? கிராஃப் ஆஃப் அ நார்மல் இசிஜி பா. தட் இஸ் நீங்க மொத்த இதுவா பண்ணணுமா இல்ல தனித்தனியா பண்ணணுமான்னு கேக்குறீங்களா? தனித்தனியாவே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பி வேவ் தனியா பண்ணலாம், QRS தனியா காட்டலாம், டி வேவ் தனியா காட்டலாம். சரியா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸி. அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இசிஜி டயக்ராம் தான் ஈஸியா இருக்கும். மொத்தமா நீங்க கிராஃபா போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவா ஈஸியா இருக்காது போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் காட்டினேன் இல்லையா, தனித்தனியாவே எடுத்து போடலாம். ஓகே, எஸ். ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாம இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்ப அடுத்து போலாமா? அடுத்து ஈவென்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் பார்க்க போறோம். So the events that occur at the beginning of the heartbeat and lasts
until the beginning of next heartbeat is known as cardiac cycle. ஒரு heartbeat start ஆகும்போது இருந்து ஆரம்பிச்சு அடுத்த heartbeat start ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடியதான் cardiac cycle. சரியா? so இது 0.8 seconds தான் மொத்தமாவே இருக்கும். so first ventricular diastole. ventricular diastoleனா ventricles வந்து ரிலாக்ஸ் ஆகுது. எப்ப ரிலாக்ஸ் ஆகும்? பிளட் உள்ள ஃபில் ஆகும் போது. மேல இருக்கக்கூடிய ரெண்டு ஆரிக்கல்ல இருக்கக்கூடிய பிளட் கீழே வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து ஃபில் ஆகிறது தான் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். சரியா? the pressure in the auricles or atrium increases than that of the ventricular pressure. இப்போ என்ன ஆகுது? வென்ட்ரிகல்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆனா ஆரிக்கல்ஸ் தான் எனக்கு இப்ப லைட்டா கான்ட்ராக்ட் பண்ணி வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட்டை புஷ் பண்ணணும். அப்போ மேல இருக்கக்கூடிய ரெண்டு சேம்பர்ஸ்ல தான் பிரஷர் அதிகமா இருக்கும், கீழே இருக்க ரெண்டு சேம்பர்ஸ்ல பிரஷரே இருக்காது. ஏன்னா அது எந்த வேலையும் செய்யல. சரியா? so the pressure in the auricles increases than that of the ventricular pressure. clear? அடுத்து போலாமா? AV valves are open while the semilunar valves are closed. AV valves னா என்னது? ஆரிக்கல்ஸ்க்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய valves, which is tricuspid valve and bicuspid valve. இது ரெண்டும் ஓபன் ஆகுது. சரியா? semilunar valves க்ளோஸ் ஆகுது. semilunar valves எதுக்காக எனக்கு க்ளோஸ் ஆகணும்? ஏன்னா அதுக்கு வேலையே இல்லையே, இல்லையா? ஸோ முன்னாடி சைக்கிள்ல இருந்த பிளட் எனக்கு வெளியே போயிருக்கும், அதனால அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகணும்? ஆரிக்கல்ஸ்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வந்து ஃபில் ஆகணும். அப்படின்றப்போ அப்ப நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஓபன் ஆகுது. சரியா? ஓகே. blood flows from the auricles to the ventricles passively. passivelyனா என்ன? இதுக்குன்னு எனர்ஜி பெருசா தேவையில்லை, அவ்வளோலாம் கான்ட்ராக்ஷன் தேவையில்லை. தானா கிராவிட்டியோட ஃபோர்ஸ்னாலே மேல இருந்து ஒரு விஷயம் கீழே தானா விழுந்துரும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ passively அப்படின்னா it will not need more energy. சரியா? அடுத்து ஏட்ரியல் சிஸ்டோல் பார்க்க போறோம். ஸோ ஏட்ரியம் அப்படின்னா என்ன? மேல இருக்கக்கூடிய ரெண்டு சேம்பர்ஸ், அது இப்ப என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது. சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன். ஸோ the atrium contracts while the ventricles are still relaxed. கீழே ரிலாக்ஸ்டா இருக்க, மேல கான்ட்ராக்ட் ஆகுது. அப்பதான் மேல இருக்கக்கூடிய பிளட் ஃபுல்லா கீழே வரும். the contraction of the auricles pushes maximum volume of the blood to the ventricles. மேல இருக்கக்கூடிய எல்லா பிளட்டையும் மொத்தமா வென்ட்ரிகல்ஸ்க்கு அனுப்புது until they reach the end of the diastolic volume. ஸோ இப்போ எது வரைக்கும் இந்த ஏட்ரியம் ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆகும்? மேல இருந்த மொத்த பிளட்டையும் கீழே இறக்கி எவ்வளவு பிளட் இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து பிடிச்சிக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா அது கான்ட்ராக்ட் ஆகி எல்லா பிளட்டையும் கீழே தள்ளிடும். சரியா? கிளியரா? So the contraction of the auricles pushes the maximum volume of blood. எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ எத்தனையும் தள்ளி இந்த வென்ட்ரிகல்ஸை தள்ளி விட்டுருது. எது வரைக்கும்? at the end of the diastolic volume reach ஆகிற வரைக்கும். diastolic volumeனா ஒரு வென்ட்ரிக்கல் நல்லா ரிலாக்ஸ்டா விரிஞ்சு இருக்கும்போது எவ்வளவு பிளட் உள்ள அது பிடிச்சிருக்குமோ அவ்வளவு பிளட் உள்ள தள்ளுற வரைக்கும் மேல இருக்கக்கூடிய ரெண்டு ஆரிக்கல்ஸும் கான்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ EDV அப்படின்னா என்னது? end diastolic volume. சரியா? அது it is related to the length of the cardiac muscle fiber. ஸோ ஹார்ட் எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ வென்ட்ரிகல்ஸ் எனக்கு வந்து எப்படி இருக்கும்? நல்லா வந்து பெருசா இருக்கும், நிறைய ஸ்பேஸ் எனக்கு உள்ள இருக்கும். ஸோ இது எது கூட ரிலேட்டடா இருக்கு? லென்த் ஆஃப் த கார்டியாக் மசில். ஒவ்வொரு ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸும் எவ்வளவு லென்த்தா இருக்கு, நீளமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? ஸோ மோர் த மசில் இஸ் ஸ்ட்ரெச்ட். எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து நல்லா விரியும். அதுக்காக ஸோ எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதோ அவ்வளவு வால்யூம் எனக்கு கிடைக்குது, அவ்வளவு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குது பிளட் ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ மோர் த மசில் இஸ் ஸ்ட்ரெச்ட் கிரேட்டர் த EDV. எண்ட் டயாஸ்டோலிக் வால்யூமும் நிறையா இருக்கும், நிறையா பிளட்டை பிடிக்கும். அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூமும் நிறையா இருக்கு. அடுத்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் எல்லாம் எனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது, அதுதான் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இந்த வென்ட்ரிகுலார் கான்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது? AV வால்வ்ஸை க்ளோஸ் பண்ண வைக்குது.
ஸோ இப்போ ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் வரும்போது தான் இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஓப்பன் ஆகணும். அப்பதான் அது மேல இருந்து கீழே பிளட் வரும். ஒன்ஸ் பிளட் வந்ததுக்கு அப்புறமா அது க்ளோஸ் ஆகணும் இல்லையா? ஏன்னா அடுத்து இப்போ வென்ட்ரிகல்ஸ்ல இருக்க பிளட் எங்க போகணும்? ரைட் ஏட்ரியம்ல இருக்க பிளட் வந்து லங்ஸுக்கு போகணும் இந்த சைடு, லெஃப்ட் ஏட்ரியம்ல இருக்க பிளட் தூக்கி ஏட்ரியம்க்கு போகணும் இல்லையா? இந்த மாதிரி கிறிஸ் கிராஸா நடக்கும்போது ட்ரைகஸ்பிட் வால்வுக்கும் பைகஸ்பிட் வால்வும் வந்து க்ளோஸ் ஆகணும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இட் நீட் நாட் ஓப்பன். ஸோ இது ரெண்டும் க்ளோஸ் ஆயிடும். சரியா? இப்போ செமிலூனார் வால்வு ஓப்பன் ஆகும் கரெக்டா? ஏன்னா ஏட்ரியா வழியாவோ அயோட்டா வழியாவும் பல்மனரி ஆர்டரி வழியாவும் பிளட்டை இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிறிஸ் கிராஸா அனுப்பும் போது இந்த ரெண்டு பிளட் வெசல் இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வு எனக்கு என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுது. சரியா? there is no change in the size of the muscle fiber length and ventricular chamber volume. ஸோ இங்க என்ன ஆகுது? ஒவ்வொரு மசில் ஃபைபரோட லென்த்ல எந்த மாற்றமும் நடக்கல. வென்ட்ரிகுலர் சேம்பர் வால்யூம்லயும் எந்த மாற்றமும் நடக்கல. ஸோ சேம்பர் வால்யூம்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் எவ்வளவு பிளட்டை பிடிக்குது அப்படின்றது தான் வால்யூம். ஸோ அதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, so increased ventricular pressure forces the semilunar valves to open and the blood is ejected out of the ventricles through the aorta and pulmonary artery without backflow of the blood. So ventriclesல எனக்கு pressure இப்ப அதிகமா இருக்கு. இப்ப ventriclesல pressure அதிகமா இருக்கும்போது ஓகே, so இது என்ன பண்ணுது? இந்த சைடு அயோட்டாக்கு பிடிச்சு கொடுத்துருது, இந்த சைடு பல்மனரி ஆர்டரிக்கு பிடிச்சு கொடுத்துருது. So இப்படி பம்ப் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வ் ஓபன்ஸ். This point is the end of the systolic volume. இப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு சிஸ்டோல் முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. கன்ஃபியூஸ் ஆகுது மேம். ஏன்னா ஹேமா தேவி நீங்க நேத்து கிளாஸுக்கு வரல. ஆமாவா? நேத்து கிளாஸோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. கிறிஸ் கிராஸ் மெத்தட் எக்ஸ்பிளைன் அகைன் முடியாது. ஏன்னா நேத்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேத்து யாரெல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையோ யாருக்குமே இந்த கிளாஸ் புரியாது. டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்றது எதுக்காக? ஜோக்குக்காகவா? இல்ல வேலை இல்லாம நாங்க சொல்றோமா? நேத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ் புரியும், இல்லைன்னா புரியாது. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேத்து போய் ரெக்கார்டிங்க பாருங்க, நேத்து கிளாஸோட ரெக்கார்டிங்க பாருங்க. சரியா? ஓகே, வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் பார்க்கலாமா? வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல்னா என்ன ஆகுது? இப்போ வென்ட்ரிகல்ஸ் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுது. பம்ப் பண்ணி பிளட் எல்லாத்தையும் நம்ம கிறிஸ் கிராஸா கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன ஆகுது? வென்ட்ரிகல்ஸ் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ வென்ட்ரிகல்ஸ் பிகின்ஸ் டு ரிலாக்ஸ். ஓகே, the pressure in the arteries exceeds the ventricular pressure, resulting in closure of the semilunar valves. The heart returns to phase 1 of the cardiac cycle. இப்போ இந்த ventricles வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது மேல blood fill ஆயிட்டு இருக்கும். மேல ஆரிக்கல்ஸ்ல வந்து blood ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த ஆரிக்கல்ல இருக்கக்கூடிய பிரஷர் இப்ப அதிகமா இருக்கு. கீழே அவ்வளவா பிரஷர் இல்லை. ஏன்னா கீழே இப்ப டோட்டலி எம்டி. புஷ் பண்ணி எல்லா பிளட்டையும் வெளியே அனுப்பிட்டு இப்ப ஜாலியா இது எம்டியா இருக்கு. அப்ப கீழே பிரஷர் இல்ல, மேல ஆரிக்கல்ஸ்ல பிரஷர் அதிகமா இருக்கு. சோ செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆயிட்டு ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் திரும்ப ஓபன் ஆகி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கும். ஆரிக்கல்ஸ்ல இருந்து பிளட் வரும். ஓகேவா? சந்தோஷ் மகேஷ், உங்களுக்கும் அதே பதில் தான். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நேத்து கிளாஸ பார்க்கல. இப்ப நேத்து கிளாஸ பார்க்காதவங்க ரெக்கார்டிங்க பார்த்துட்டு வாங்க. நேத்து கிளாஸ பார்க்கவே இல்லைன்னா இந்த கிளாஸ அட்டனே பண்ணாத டைம் வேஸ்ட் தான். ஏன்னா உங்களுக்கு புரியாது. சரியா? ஓகே, அவ்வளவுதான்டா கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் புரிஞ்சுதா? இன்னைக்கு மொத்தமா நம்ம வந்து 3 5 மார்க்க பார்த்திருக்கோம். 1 ஏசிஜி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆரிஜினல் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் பார்த்தோம். or how a heartbeat is initiated அது பார்த்தோம். and last we saw the cardiac cycle. so 3 5 மார்க் பார்த்திருக்கோம். நாளைக்கு திரும்பவும் இதே செஷன் கண்டினியூ ஆகும். திரும்ப இன்னொரு 3-4 क्वेश्चन இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சரியா? 5 மார்க்ல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். இந்த சாப்டர்லாம் நீங்க பாயிண்ட் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படி எக்ஸ்பிளைன் த ஹார்ட் பீட் அப்படின்னு கேட்டா ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுல எனக்கு 5 பாயிண்ட் வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? அப்ப வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதெல்லாம் ஹார்ட் பீட்டே கிடையாதா? லாஜிக்கலா யோசி.
ஒரு 5 மார்க்ல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு பாயிண்ட் வைஸா இருக்க கொஸ்டினுக்கு நீ கேட்டா பரவாயில்ல. அட்வான்டேஜஸ் வருது, டிஸ்அட்வான்டேஜஸ் வருது, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வருதுன்னா யூ கேன் கோ ஃபார் த பாயிண்ட் வைஸ் ஆன்சர். இங்க ஒரு ஹார்ட் பீட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, பாயிண்ட் கணக்கு பாப்பீங்களா? அப்ப அதே பாயிண்ட் கணக்கு உங்க ஹார்ட் பார்த்துட்டு ஆரிக்கல் மட்டும் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்? நீங்க கேட்கிற கொஸ்டினோட லாஜிக்கை யோசிங்க பார்க்கலாம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ல எல்லாமே எழுதிதான் ஆகணும். இந்த லெசன் மட்டும் கிடையாது, எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு பாயிண்ட் வைஸ்ல ஆன்சர் இருந்தா மட்டும்தான் நீங்க பாயிண்ட் கணக்கே எடுத்துக்கணும். which is disadvantages, advantages, merits, demerits இந்த மாதிரி எல்லாம் வரும்போது மட்டுமே. சரியா? ஓகே, இப்ப ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் பாய்.